கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி சித்த ஜில்லாடி கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி சிக்கன் வந்தா சதுர போலீஸ் நார்மல் பர்சனா நீ மாமானு கூப்பிட போலீஸ்னா உங்க அக்கா புருஷனா காவு வாங்க காத்து நிற்க ரோட்டுல மேடு உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா ஹெல்மெட்ட போடு வீட்டு கேஸ்ல மாட்டிக்கின்னு ஈஸியாட கெஞ்சம் அவன் கேட்காமல தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் உரசினாதான் தீ பிடிக்கும். இந்த அரவிந்தனுக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீ பிடிக்கும். சார் முதல்ல பத்த வச்சாதான் சார் தீ பிடிக்கும். டேய் யார் நீ? ரங்கநாதன் தெரியல ரசகர்புரம் வைக்கிற மாதிரி இங்க உட்காந்துருக்க. சார் நான் தான் இந்த ஷோவோட ஆங்கர் சார். அடிக்கடி சொல்லு. ஆமா என்ன கேஸ் உன் மேல வந்திருக்கு? சார் கேஸ் என் மேல வரல சார். நான் தான் சார் கேஸ் கொடுக்கணும். நீ தான் கேஸ் கொடுக்கணுமா? ஆமா என்ன கேஸ் சார்? எனக்கு ஒரே கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் தொல்லை தாங்க முடியல சார். என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க சார். நீ அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு அவங்க உன்னை டார்ச்சர் பண்ணா போய் சொல்றியா? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் சார். அது தெரியுமே நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு. இங்க உன்னெல்லாம் ஹலோ ஹலோ இது என்ன பனிஷ்மென்ட்? முட்டி தட்டுறேன். ஹலோ ஹலோ இந்த வாக்கி டாக்கி வேற கொரன்னு சவுண்ட் தேவையில்லாம. ஓ நீ பேசினீங்களா? சரி நான் வாக்கி டாக்கி இல்ல நான் மத்தனது பாக்குறேன். எல்லாரும் சும்மா ஓவரா மாட்டிட்டு இருக்கீங்க. என்னதான் வேணும் உங்களுக்கு? நான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ். நைட்டு வந்து டிராபிக்ல வந்து என்ன நிக்க வச்சிருக்காங்க. ஒரு போலீஸா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா முத்தண்ண? இன்னைக்கு அவனா ஒருத்தன் வரட்டும் அவனை புடிச்சு கரகரன்னு கறந்து அனுப்புறதா என் வேலை. போதும் பாற கூட மண்ணா மாறி போகட்டும் வாழ தார போல ஒரு மாதிரி எங்க நகைச்சுவை குறைவா இருந்தாலும் நான் கூப்பிட்டுருவேன். தெரியும்ல? ஏய் யாரா நீ? சார் நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சார். மிமிக்ரி ஆர்டிஸ்டா? ஆமா சார். டேய் நான் பார்த்தா நீ சந்தேகமா இருக்கு. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எப்பரா நம்புறது? முதல்ல வாய்ஸோட சுத்திருந்தாங்க. இப்ப மைக்கும் கையுமா சுத்திட்டு இருக்காங்க. சார் ஒரு மஞ்சள் நீராட்டி விழா ஈவென்ட்டுக்கு போனேன் சார். பேமெண்ட் கொடுக்கல, அதான் மைக்க தூக்கிட்டு வந்துட்டேன் சார். மாலைய பார்த்தா சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி எதுக்கு இதெல்லாம் எடுத்து போட்டு வந்த? நானே கெத்தா இருக்கணும் எடுத்து போட்டு வந்துட்டேன் சார். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நம்புறீங்க சார்? என்ன சார் இப்படி பேசுறீங்க? 120 வாய்ஸ் 5 நிமிஷத்துல அப்படியே தோடுவோம் சார். ஏய் சார் அங்க சேதன் எல்லாம் 420 வாய்ஸ் பேசிட்டு சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு 120 வாய்ஸ் கேக்குதா? நல்லவளுக்கு 420 எடுத்து வாய்ஸ் போட்டீங்க. நான் பார்த்தா டவுட் ஆகுது. லைசென்ஸ் எடு. லைசென்ஸ் எடு. என்னடா மூஞ்சி கொஞ்சம் கூட ஒத்து போல. லைட்டா அப்பா மூஞ்சி சார். அப்ப உங்க அப்பா சிடு மூஞ்சி சார். என்னடா ஒரிஜினல் லைசென்ஸ் சார். ஆர்சி புக் எடு. சார் எத்தனை சார்? இன்சூரன்ஸ் எடு. எத்தனை சார்? எதுவுமே எடுக்கலையா? நைட் எப்படி சார் எடுக்க முடியும்? காலைல போய் தான் எடுக்க முடியும். ஃபைன் எடு. எடு ஃபைன் எடு. பயங்கரமான காமெடியா இருக்கும் போலயே. பாடி லாங்குவேஜ்லாம் பயங்கரமா இருக்கு. 7 ரூபாய் இதுக்கு நீ இவ்வளவு இது? டேய் இங்க வா. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எப்படி நம்ம யார் கொடுத்தாத? அந்த 7 ரூபாவே ஈவென்ட்ல ரஜினி சார் வாய்ஸ் பண்ணனு கொடுத்தாங்க சார். ரஜினி சார் வாய்ஸ்க்கு 7 ரூபாய் தானா? வேற என்ன வாய்ஸ் பேசுவ? சார் எல்லா வாய்ஸ்ல பேசுவேன் சார். எல்லா வாய்ஸும் பேசுவ? எல்லா வாய்ஸும் பேசுவேன். முதல்ல யார் வாய்ஸ்ல பேசுவ? சார் தளபதி விஜய் வாய்ஸ் பேசுவேன் சார். இப்போ தளபதி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஈவென்ட் நிரூபிக்கிறியா? ஆமா சார். எடு தளபதி வாய்ஸ் எடு. கத்தினா ஷார்ப்பா இருக்கணும், துப்பாக்கினா தோட்டா இருக்கணும், மெர்சல்னா மிரட்டலா இருக்கணும், வெத்தலைனா பச்சையா இருக்கணும், சுண்ணாம்புனா வெள்ளையா இருக்கணும், மென்னு துப்புனா நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. விஜய்னா விஜய் வாய்ஸ் இருக்கணும். எங்களுக்கு அவரும் ஈவென்ட் வந்திருக்காருல்ல அன்னைக்கு தெரியுமே. வேற என்ன வாய்ஸ் பேசுற? அஜித் வாய்ஸ் பேசுறேன் சார். தனியா இல்ல, தனியா ஆள் இல்ல, பெட்ரூம் கிச்சனு எல்லாம் சேர்ந்துதான் இருக்கு.
அவ்வளவு பெரிய புது படம் வலிமை வந்திருக்கு, அந்த வாய்ஸ் பேசுறா. பேசுறேன் சார். இன்னும் பழைய இதுவே பேசிட்டு இருக்கீங்க. நான் தனியாள் இல்ல. டேய், வலிமையை வச்சு பேச சொல்ல, வலிமை டைலாக் ஏதாவது பேசு. தா உண்டு தா வேலை உண்டு. என்னடா சினிமா திட்டுற? தவறுனா கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஒட்டு சொல்லிட்டு இருக்க. இது ஏதோ போலீஸால ஈவென்ட் பண்ணுவாங்க. என்ன கவுண்டர் நீங்களே அடிக்கிறீங்க? யாராவது எடுறா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுவேன் சார் நானு. இந்தியாவில என்னாச்சு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் புரா சவுண்ட் எல்லாம் நிஜம் இல்ல, சீரியஸா சார். புரா சவுண்ட் கூச்சு கூச்சு என்னது? கூச்சு 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 கூச்சு. என்னப்பா போயிட்டு இருக்கு? சொல்லாது. புறா பறந்த எப்படி வர சவுண்ட்? இல்லப்பா, ட்ரெயின் ஏதோ மேல வாக்குல பறந்து போகுது. நிறைய புறா பறந்தா எப்படி இருக்கும்? நிறைய புறா, நிறைய புறா, நிறைய புறா. கூச்சு கூச்சு நிறைய கூச்சு கூச்சு நிறைய நிறைய கூச்சு கூச்சு நிறைய 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 புறா பறந்தா. நிறைய கூச்சு கூச்சு கூச்சு. வேற வேற என்ன? தண்ணி வர சவுண்ட் கொடுப்பீங்களா? தண்ணி வர சவுண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறாரு. அடியா ஐச்சரியா தண்ணி நிறைய வந்துச்சு வாடியா. என்னப்பா பண்ணிட்டு இருக்க? தண்ணி வரும்போது ஏரியா லெஃப்ட் சவுண்ட் வரும். யாரா? எங்க மாமா மாமா சேது மாமா பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட். மாமா 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 ஹலோ மாமா. ஹலோ மாமா மாமா நச்சுல மாமா என்ன கேளு மாமா நீ கூட வந்துட்ட. ஹலோ ஹலோ சார், நீங்க சேது சாருங்களா? ஆமா சார். சார், நீங்க டிவில எல்லாம் பாத்துருக்கேன். மர்ம புள்ள என்ன சார் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? பொறுக்கி அறிவில்லையா சார்? நைட்ல 12 மணிக்கு மேல எதுக்கு சார் வெளியே வரான்? மாமா தான் சரக்கு வாங்க அமிச்சாரு. கொடுங்க சார், அவன்கிட்ட நான் கேக்குறேன் சார். மாமா சரி, போன வாட்டி அந்த இது போட்டி எல்லாம் வாங்கினல, ஆமா மாமா சரியா இல்ல அந்த கடையில வாங்கிக்கோ. 3வது பெருக்கல என்னடா சொல்றாரு? இனிமேட்டு சரியா வாங்கு, எல்லாமே கரெக்டா போ ரோட்ல அப்படின்னு சொல்லி லைசென்ஸ் வாங்க சொல்றாரா? சொல்லுங்க சார், இன்னும் நிறைய சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஏய், ஆமாமா அந்த போன வாட்டி ஃபுல் வாங்கினல, ஆமாமா அது பாருங்க டூப்ளிகேட் அது. இந்த வாட்டி 2 ஆஃப் வாங்கிட்டு வந்துரு. சரி மாமா சரி மாமா ஓகே மாமா வாங்கிட்டு வந்துரு. இல்ல நான் இந்த வாட்டி நிறைய அடிப்பேன். சரி மாமா சரி. டேய், இப்ப என்னடா சொல்றாரு? இது மாதிரி வேகமா போனீனா அடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடிக்கிறேன்னு சொல்றாரா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார், உங்கள மாதிரி ஒரு உத்தம இருக்கனால சார் மரபு புள்ளி உள்ளான்னு பாக்குறேன். விட்டுறேன் சார், நான் விட்டுறேன். ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. வண்டி நீ ஸ்டேஷன்ல வந்து எடுத்துக்கோ, கிளம்பு. சார் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தெரியாம பேசிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க. ஏய், இவர் என்ன போலியா? பார்ட் 2. யோ சார் வாடா. சார் யாரா நீ? தேவையில்லாம பேசி நிக்காதீங்க. பட்டு புட்னு எல்லாத்தையும் வாங்கி கிளம்பிடுங்க. போலீஸ் வந்தா பிரச்சனை ஆயிடும். டேய், நான் ஒரு போலீஸ்ரா. விழுந்து விழுந்து மனுஷன். டேய் சார் ஏதாவது குடிக்கிறது ஏதாவது குடுறா, டயர்ட் ஆயிடுச்சு. சார் இஞ்சி டீ இருக்குது சார், குடிங்க சார். முதல்ல நீ குடுறா. என்னடா போட்டுருக்கு இதுல? சார் இதுல ஏலக்காய், சுக்கு, மதுரம், இஞ்சி, மரப்பாய் எல்லாமே போட்டுருக்கேன். கசகசா, கரம் மசாலா எல்லாம் போட்டா பிரியாணிடா இது. டேய், என்னடா என்னடா டீ உள்ள ஒண்ணுமே இல்ல, எம்டி. என்னடா கடை இது? சிப்ஸ், பாப்கார்னு, போட்டி பாக்கெட்டு, ஷாம்பு, சோப்பு, டீ. டேய், புடவை நகைந்தா குடுறா, அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறேன். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல விற்க வேண்டியதை ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட்ல விக்கிற யாருடா நீ? சார் நான் தான் டீ கடை சொன்னேன் சார். ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற சார்? ஆஃப்டர் ஆல் நைட்ல டீ கடை போறேன், ஒரு 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பேன் சார். கேட்டியா? ஒரு டீ கடைக்காரன் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஐயா, இதுக்கு கவுண்டர் எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல. டேய்
அடிடா